இது உங்களுக்கு இப்போது நாங்கள் கேட்கின்றோம் சொல்லி ராணுவத்து முகாமை எடுத்திருக்கிறார்கள் உடனடியாக. அதே காணி தராம இந்த அரசாங்கம் தரப்போது ஏன் அவைகளுக்கு எதிராக போராட்டம் செய்றீங்கன்னு கேட்டவர். அப்ப இவே தான் வந்திருக்கிறார். அதே படாமல் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. தயவு செய்து மக்கள் பிரதிநிதிகள் அழைச்சதுக்குரிய ஆதாரங்களும் இந்த மாதிரியான விடயங்கள் அதில் கவனத்தில் எடுக்கப்படவில்லை. ஏற்கனவே மக்கள் முன்னெடுப்பதற்காக வழங்கப்பட்டது. கூட்டம் ஒன்று கடைசியாக நடைபெற்ற கூட்டத்தில் நெடுந்தீவில தவிசால இருக்காரோ நெடுந்தீவுல ஒரு ஏக்கர் காணி ஏதோ ஒரு முப்படைக்கு நினைக்கிறேன் கடற்படைக்காகத்தான் இருக்கும் அந்த கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. நீங்களும் இருந்தீங்களோ தவிசாரம் நீங்கள் இல்லையே? அப்ப அப்படி எடுக்கப்பட்டதாக நான் அறிஞ்சிருக்கிறேன். நீங்கள் அதை உறுதிப்படுத்தலாமா? அது காணி கொடுப்பதாக இருந்தால் முதலாவது காணி பிரதேசத்தினுடைய காணி பயன்பாட்டு குழு கூட்டத்தில் அதுக்குரிய அனுமதி எடுக்கப்பட வேண்டும். அதுல அனுமதி அந்த கூட்டத்தில் கிடைக்கப்பெற்றால் அது மாவட்ட காணி பயன்பாட்டு குழு கூட்டத்திற்கு சமர்ப்பிக்கப்படும். ஆகவே மாவட்ட காணி பயன்பாட்டு குழு அதற்குரிய ஏற்கனவே பிரதேசத்தில் எடுத்ததுக்குரிய அனுமதியை வளமையாக வழங்குற விஷயம். ஆனால் அது மாவட்டத்தில் பிரதேசத்தில் எடுக்கப்பட்டிருந்ததுனால் அது எடுக்கப்பட்டிருக்கும். அப்படி எடுக்கப்பட்டிருக்கா? இதுக்கு வந்திருக்கா? டிஎஸ் ஏதாவது சொல்லுங்க. டிஎஸ் எங்களுக்கு தெரியாது சார். எங்களுக்கு கூப்பிடப்பட்டதா தெரியாது. கேட்கல ஒரு திருப்பி சொல்லுங்க ஐயா. அதுக்கு மைக்குள்ள காயங்க. குயின் டவரோட இருக்கிற நீண்ட காலமாக கடற்படையினரால் இருக்கிற காணி அவர்களால் கூறப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அதுக்குரிய கடற்படையினருக்குரிய ஒரு ஏக்கருக்குரிய காணி கொடுக்கறதுக்குரிய அனுமதி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வழங்கப்பட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மாவட்ட காணி பயன்பாடு பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் அப்படி முடிவு எடுக்கப்பட்டதா? முடிவு எடுக்கப்பட்டோம். பிரதேச காணி பயன்பாட்டு குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் போட்டு நீங்க சொல்றீங்களா? அப்படி எடுக்கப்பட்டதா? அபிசார் நீங்களும் இருந்துப்பீங்களே. இது நாங்கள் சபை அமையறதுக்கு முதல் நடந்திருக்கோம். எங்க சபை அமையறதுக்கு முதல் எங்கட சபையில் அமைஞ்ச கடைசியில் நடந்த கூட்டத்துல தான் நடக்கப்பட்டிருக்கு. இப்ப எவ்வளவு காணியில இப்ப இருக்கு நான் கடற்படை கடற்படையினர் ஒரு ஏக்கர் காணியில இருக்கு. அது மாவட்ட பிரதேச மட்ட காணி பயன்பாட்டு குழு கூட்டத்துல முடிவெடுக்கப்பட்டு மாவட்ட குழு கூட்டத்துல அதுக்குரிய சம்மதம் வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்க அப்படி எப்படி இப்ப நாங்கள் எங்களுக்கு ஒருத்தருக்கு நீங்க சொல்றது இல்லை சரிதானே? நாங்களும் மக்கள் பிரதிநிதிகள். எங்களுக்கு இந்த கூட்டத்துக்கு அறிவிக்கிறது இல்லை. இந்த கூட்டங்கள்ல என்ன நடக்கிறது தெரியல. தவிசாளர் போக இல்லைன்னு சொல்றேன். அதுக்கு மக்கள் பிரதிநிதிகள் ஒருத்தரும் இதுக்கு அழைக்கப்படாமல் அப்படி எப்படி ஒரு முடிவெடுக்கலாம்? காணி பயன்பாட்டு குழு கூட்டத்திற்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழைக்கப்படுவதில்லை. அது பிரதேச மட்டத்துல அந்த கூட்டம் நடைபெறும். பிரதேச மட்டம் என்றாலும் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் மக்களுடைய காணிகளை சுய இருக்கிறது எப்படி செய்யலாம்? அரசு காணி என்ற மக்களுடைய காணி எங்களுக்கு அழைக்கப்பட இல்லை. எங்களுக்கு அழைக்கப்பட இல்லை. இருக்கிறார். மாவட்ட காணி பயன்பாட்டு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. சிலரும் அதுல வந்திருந்த நீங்கள் உங்களுடைய பட்ஜெட் தான் எடுத்தாங்க. தயவு செய்து நீங்கள் அந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு நீங்கள் அதை போட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு போடணும். ஏனென்றால் மக்கள் பிரதிநிதிகளுடைய விருப்பங்கள் எங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இல்லாமல் அந்த முடிவுகள் நீங்கள் எடுக்கிறத பொருத்தமில்லை. அப்ப இந்த கூட்டம் வச்சு பிரயோசனம் இல்லையே. இல்ல அது அந்த நான் சொல்றேன் என்னண்டா அந்த குழுவுல முடிவெடுக்கப்பட்டு இருந்தா சரியா அது உண்மையிலேயே அந்த சாத்தியப்பாடு இருக்குமா இருந்தா ஒரு ஏக்கர் காணி கொடுக்கறதுக்கு அதற்கான தேவை ராணுவத்துக்கு இருக்குமாக இருந்தா அதுல கொடுக்கறதுல பிரச்சனை இல்லையா? அப்பதான் ராணுவத்துக்கு நாம சொல்றோம் என்னண்டா நேவிக்கு காணி தேவையாக இருந்தா நேவி எங்களுக்கு நெடுந்தீவுக்கு நேவி வேண்டாமா? பாதுகாப்பு வேண்டாமா?
அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்குதானே இந்த இடத்துல. அது பிளெக்சிபிளா பாப்போம். ஆனா தலைவர் சரியா? இப்ப போர் நடந்த காலத்துல இல்ல, போர் நடந்த காலத்துல வந்து தேவைப்படுற பாதுகாப்பு இன்றைக்கு கூடுதலா தேவைப்படுதா? அந்த நேரத்திலே இல்லாத இடங்களை தானே நீங்கள் இன்றைக்கு வந்து கொடுக்க பாக்குறீர்கள். அரசாங்கம் வந்து முதலாவது வரவு செலவு திட்டத்துல அரசாங்கம் வந்து ஜனாதிபதி முதலாவது வரவு செலவு திட்டத்துல வந்து தெளிவாக வந்து ஒரு கொள்கை பிரகடனத்தை செய்தவர். ராணுவத்தை வந்து 1 லட்சத்துக்கு குறைக்க போறேன், நேவியை வந்து கிட்டத்தட்ட 20 நினைக்கிறேன், நேவியை வந்து ஒரு 25,000க்கு இன்னும் வந்து குறைக்க போறேன். அப்படி பல கொள்கை முடிவுகள் வந்து எடுக்கிறார். ஒரு பக்கம் வந்து அப்படி ஒன்றை சொல்லி போட்டு புதுசாக வந்து நீங்கள் இந்த முப்படைகளுக்கு வந்து காணியில வந்து பிடிக்கிற ஒரு உண்மை இருக்கு என்னண்டா, இல்ல உறுப்பினர் அவர்கள் என்னண்டா, நம்ம இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கிரிக்கெட் கிரவுண்ட் அமைக்கிற இடம் அங்க ராணுவம் வேணும். இப்ப மக்கள் கேட்கிறாங்க ராணுவம் வேண்டும் மண்டதீவுல. சரியா? அது இல்லாம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பருத்தித்துறையில ஒரு பிரதேசத்துல ராணுவத்தாக அங்க உள்ள மக்கள் போராடுறாங்க ராணுவம் வேணும் கேட்டா. கசுர்னா பீச் எடுத்துக்கொண்டாலும் கூட அதே நிலைமை இருக்குது. கசுர்னா பீச் எடுத்துக்கொண்டா உண்மையிலே கசுர்னா பீச்சுக்கு பாதுகாப்பு ஒன்று தேவை. ராணுவம் இருக்கனால ஏதோ ஒரு சின்ன இது ஒன்று இருக்குது. இல்லைன்னா அந்த நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல என்ன நடக்குது. அதற்கான நடவடிக்கை எடுக்கிறது தலைவர். பாதுகாப்பு கொடுக்கறது வந்து பாதுகாப்பு கொடுக்கிறது வந்து ராணுவத்திலேயோ கடற்படையிலோ வான்படையிலோ நோக்கம் இல்லை. போலீசுடைய கடமை. சரியான உள்ளக ரீதியாக வந்து நீங்க பாதுகாப்பு கொடுக்க போறீங்க வந்து அது போலீசுடைய கடமை. வெளியில இருந்து வந்து இன்னும் தாக்குதல் வாரண்டா வந்துதான் நீங்கள் இந்த முப்படையில பாவிக்கணுமே தவிர மக்களுக்கு பாதுகாப்பு தேவைன்னா வந்து நீங்க போலீஸை வந்து அதிகரிக்கிறதுக்குரிய வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் எடுக்கலையே நெடுந்தீவுல 1 ஏக்கர் தான் 1 ஏக்கர் எடுக்கிறது என்றாலும் வந்து அது மக்களுடைய அங்க உள்ள மக்கள் அந்த மக்களுக்கு வந்து நீங்க பிரிச்சு கொடுங்க. அந்த மக்களுக்கு பிரிச்சு கொடுங்க. இல்ல உறுப்பினர் தயவு செய்து நான் சொல்றேன் வந்து நீங்க முப்படைகளுக்கு வந்து புதுசாக காணியை கொடுக்காதீங்க. முப்படைகளுக்கு வந்து போர் முடிஞ்சு 17 வருஷத்துக்கு பிறகு வந்து புதுசா வந்து நீங்க காணியா பிரிச்சு கொடுக்காதீங்க. அது அரசு காணி, மக்களுடைய அரசு காணி என்றாலும் யார்கிட்ட காணி? அரசு காணி. அது மக்களுக்கு தேவைக்கு பயன்படுத்த வேண்டிய காணி இல்ல. அரசு காணி மாவட்டத்துல வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கு காணி இல்ல. நாங்க வெளி மாவட்டத்துக்கு வந்து மக்களுக்கு பிரிச்சு யாரு போறா? நெடுதுக்கு நீங்களா போறீங்களா? இல்ல. மக்களுடைய பிரச்சனை பாக்குறீங்களா? இல்ல. போறீங்களா? சரிதானே? நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் மக்களுடைய நலன் சொல்லிக் கொண்டிருக்கிற எல்லாத்துக்கும் இந்த 3000 ஏக்கர் என்ன மயிலட்டி மக்கள் இருந்தீங்க தானே? கடந்த காலங்கள்ல இருந்தீங்க அந்தந்த அரசாங்கங்கள் சுத்து மாத்தி நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி நாங்க இந்த புதுசா கொடுக்குறீங்க. சரியா? மக்களுக்கு சொல்றோம் வந்து மக்களுக்கு விழிக்க போறோம். ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்தா சொல்றாரு வந்து ராணுவ ராகுல் வேலு மட்டும்தான் பார்க்கணும், மிச்சம் இல்லாம வந்து மக்களுக்கு கொடுக்கணும் எல்லாம் சொல்லி போட்டு ரகசியமாக மக்களுடைய பிரதிநிதிகள் இல்லாத இடத்துல வந்து நீங்க மக்களுக்கு வர வேண்டிய காணியை வந்து நீங்க பிரிச்சு கொடுக்குறீங்க. யாழ்ப்பாண மாவட்டத்துல இந்த யாழ்ப்பாண பிரதேசத்துக்குள்ள வந்து மக்களுக்கு காணி இங்க எதுவுமே ரகசியமா எடுக்க இல்ல. முடிக்கிறேன் தலைவர், அந்த பிரதேசம் நான் முடிக்கிறேன். இந்த ஒவ்வொரு கூட்டத்திலையும் சரியான ஒவ்வொரு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் இந்த அரசு நிர்வாகம் வந்து சொல்லுது என்னென்றால் மக்களுக்கு காணி பிரிச்சு கொடுக்கறதுக்கு யார் குடாநாட்டுல வந்து காணியை குறைவுண்டு இருக்கிற காணியை வந்து நீங்க ராணுவத்திற்கு கொடுக்குறீங்களா? 1 ஏக்கர் காணியை வந்து நெடுந்தீவ மக்களுக்கு கொடுங்களேன். போர் முடிஞ்ச 17 வருஷத்துக்கு பிறகு வந்து நீங்க புதுசா வந்து அண்டைக்கு தேவைப்படாத காணி வந்து இன்றைக்கு ஏன் தேவைப்படுது? கௌரவ உறுப்பினர் அவர்களே, நீங்களும் தான் கடந்த கால பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தீர்கள். கடந்த கால அரசாங்கத்திற்கும் நீங்கள் இருந்தீர்கள். இவ்வளவு காலம் நீங்கள் என்ன செய்தீர்கள்? இப்போது நாங்கள் கேட்கின்றோம், இப்படி ஒரு குழப்ப சூழ்நிலை ஒன்று ஏற்படுத்தாமல் மக்களுடைய தீர்ப்பையும் மக்களுடைய முடிவையும் எதிர்பார்த்துக்கிறீங்க. அதை விட்டு சும்மா கதைக்க வேண்டாம். சரி ஐயா,
இதே போல கட்கோள பிரதேசத்திலே பருத்தித்துறையிலே கட்கோள பிரதேசத்திலே நீங்கள் சொல்லி ராணுவ முகாமை எடுத்திருக்கிறார்கள் உடனடியாக. அதே போல உடனடியாக எடுத்திருந்த நேரத்தில் இன்று வரைக்கும் உங்களுடைய அறுவடைகள் மண்கடத்தலில் இருந்து முழுக்களையும் செய்கிறார்கள். அங்க ரவுடித்தனத்திலிருந்து எல்லாம் செய்கிறார்கள். ஐயா நீங்கள் அந்த அப்பாவிக்கு வந்து கதைக்க சொல்றீங்க. நீங்களே வந்து அந்த கதையை சொல்லுங்களேன். உங்களுடைய ஆள் வந்து எல்லாருக்கும் தெரியும். நிப்பாடுங்களே. அவர் ஆரம்பி சொல்லுங்க. ஒழுங்கு ஆரம்பி சொல்லுங்க. தெரியுமா அமைச்சர் என்ன தெரியுமா? என்ன அடிப்படையில் சரி 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 தவிசால் அவர்களே இல்ல ஒரு விடயம் சபையை குழப்பறாங்க. எல்லா டிசியும் குழப்பறாங்க. இல்ல கொஞ்சம் இருங்க. நீரோஸ் கொஞ்சம் இருங்களே. ப்ளீஸ் 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 கொஞ்சம் இருங்க. ப்ளீஸ் கொஞ்சம் இருங்களே. அமைதியா இருங்க. சரியா சரியா இல்ல இந்த பிரச்சனையை தோல நீங்க 1000 தடவை பேசிருக்கீங்க தானே. இது உங்களை விட எங்களுக்கு அக்கறை இருக்கு. அதுதான் நான் சொல்றதுக்கு. நீங்க உங்களோட பொலிட்டிக்கல் செய்யறது இங்க வச்சு செய்யாதீங்க ப்ளீஸ். உங்களோட அங்க வச்சு கொள்ளுங்க. வெளியில இல்ல அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொல்லாதீங்க. அந்த தம்பி அந்த தம்பிக்கு சில விட அந்த தம்பி தான் நான் கேட்கிறேன். உங்களோட கையால தான் நீங்க காடு அந்த தம்பிட்ட வந்து நான் கேட்கணும். அவர் எங்க இருந்தவர்? நான் 2020 இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக வந்து இங்க இருக்கிறேன். அதுக்கு முதலும் வந்து நாங்கள் இருந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக வந்து ராணுவத்திடம் இருந்து காணி விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்றதா வந்து நாங்கள் தான் செய்யறோம். அப்படிங்க சொல்றேன். நீங்கள் எங்க இருந்தீங்கள்? இதுதான் முதல் தடவை நீ நிரம்பி கலைக்கிறது. ஒவ்வொரு கூட்டத்திலும் வந்து நாங்கள் கலைக்கிறோம். எழுத்து மூலம் வந்து நாங்கள் கொடுத்திருக்கோம். நாங்கள் மட்டும் இல்ல உங்களை கையாக வந்து இங்க கொண்டு வந்து குழப்ப பார்க்காதீங்க. நாங்கள் எதுவும் கையாளில் ஐயா. நாங்க வடமராட்சி வடக்கு கிளப்பு சங்கத்தினுடைய சமாச தலைவர். நீங்க சும்மா கையால் கதைக்க வேணாம். சரியா? நீங்கள் இவ்வளவு காலம் நினைத்திருந்தால் இந்த பிரச்சனை எப்படியோ முடித்திருக்கேன். நீங்கள் பின்னக்க முன்னக்க நின்ற வேலைகளை செய்து போட்டு இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன். 15ஆம் தேதி போராட்டத்துக்கு ஒவ்வொரு கடத்தொழில் சங்கத்திட்டே உதவியை கேட்டு போய்க்க சமாச தலைவராக இவர்கிட்ட நாங்க உதவி கேட்ட போது இவர் வெளிப்படுத்தின ஒரே ஒரு விஷயம், இந்த அரசாங்கம் காணி தராம இந்த அரசாங்கம் தரப்போது அவைகளுக்கு எதிராக போராட்டம் செய்றீங்கன்னு கேட்டவர். அப்ப இவேல் கொடுத்த வாக்குறுதி அரசாங்கத்தில வாக்குறுதி இல்ல மக்கள் காணி மக்களுக்கு சொன்னா ஒரு சமாச தலைவர் என்ற ரீதியில எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இருக்கணுமா இல்லையா? கடத்தொழில் சமாசத்தால் எந்த உதவியாவது எங்களுக்கு கிடைச்சதா? சகல ஒத்துழைப்பை கதைச்ச பாராளுமன்ற உறுப்பினரை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்கிறதா இருந்தா நீங்களும் உங்களோட தகுதிகள் வேலைகளை சரியான முறையில செய்யணும். இந்த அரசாங்கத்துக்கு இவ்வளவு நேரமா இதுல இருந்து எழுப்பி நாங்க கேட்க ஒருத்தரும் எங்கட கதையை கேட்க எங்களுக்காக மதிப்புக்குரியவர்கள் காய்ச்சி கொண்டு கேட்க நாங்க பேசாம இருந்தோம். காரணம் இருக்கு அவரை கதையை கேட்கிற அளவுக்கு இதுல வந்து கதைக்கணும் முடிவெடுக்கணும். சரியா? நீங்க வந்து தயவு செய்து ஒரு ஆள் இந்த கூட்டம் இங்க நடக்குதா அங்க நடக்குதா? ஒரு ஆள் கதை கௌரவ இல்ல அவரை போலீஸ்
உங்களை அனுப்ப வரோம். நீங்க கூடுவாங்க. உங்களை அழைப்பாளர் அனுப்புவாங்க. நீங்க உங்களை அழைப்பாளர் அனுப்புங்க வழியில. உங்களை அழைப்பாளர் அனுப்புங்க வழியில. இல்ல, உங்களை அழைப்பாளர் அனுப்புங்க. உங்களை அழைப்பாளர் அனுப்புங்க. உங்களை அழைப்பாளர் அனுப்புங்க வழியில. நீங்க செட் பண்ணி குடிக்கணும் கூட ஆகிறீங்க. இல்ல அவரை கூட்டத்தை கூப்பிடவும் இல்லை. தம்பி அதே இந்த அடிப்படையில வந்திருக்கணும். இல்ல எந்த அடிப்படையில வந்திருக்கும்? அதே என்பிபி தான் வந்திருக்கேன். அதே என்பிபி தான் வந்திருக்கிறேன். என்பிபி பதிவு செய்துதான் வந்திருக்கேன். சரியா? இல்ல 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 சரியா? முதல்ல எலும்பு இந்த கூட்டத்துக்குள்ள வந்த கொண்டு வந்திருக்கு. என்பிபி பிரதிநிதியாக வந்திருக்க. நீங்க இருக்கிறீங்களா இல்லையா? மயானத்தை கேட்கிறோம், எங்க பொடியில கொண்டு எரிக்கிறத கேட்கிறோம். மூன்று கிராமத்துக்கு ஒரு சுடலை இருக்குது. 6 கிலோமீட்டருக்கு தூக்கி கொண்டு போறாங்க கையில பாட வச்சுக்கொண்டு. இவ்வளவு ஐயா கௌரவ ஆளுநருக்கு நான் எழுதி கொடுத்துக்கிறேன். எங்க அம்மா கொடுத்துக்கிறேன். பிஎச் நேற்று கூட்டத்தில் காய்ச்சினாங்க. அந்த சுடலை யாருக்கு முதல்ல நான் சொல்ல வரைக்கும் மைக் கொடுக்க வேணாம். மைக் எல்லாத்துக்கும் மைக் அடிமை மைக்க கொடுங்க. கட்சியில் வேலை செய்வாங்க. மைக்கெல்லாம் அடிங்க முதல்ல. கேட்டது இந்த காணி பயன்பாட்டு குழு கூட்டத்தில் அதுக்குரிய தீர்மானம் எடுக்கப்பட்டது. பிரதேச மட்டங்களில் காணிகளை அதாவது அதை ஒழுங்குபடுத்துறதுக்காக காணி பயன்பாட்டு குழு கூட்டம் ஒன்று நடைபெறுகின்றது. பிரதேச செயலாளர் தலைமையில் அந்த கூட்டங்களுக்கு பிரதேச சபைகளுடைய தவிசாளர்கள் அழைக்கப்படுறவர். அதன் அடிப்படையில் அங்க காணி கொடுக்கக்கூடிய தீர்மானங்கள் அங்கு எடுக்கப்படும். அந்த தீர்மானங்கள் மாவட்டத்திற்கு வருகின்ற போது அங்கே ஏதாவது பிரச்சனைகள் இல்லை என்று சொன்னால் அது நிலைமை ஆராய்ந்த வகையில அந்த தீர்மானம் காணி பயன்பாட்டு குழு கூட்டத்துக்கு தான் எடுக்கிறது. அது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்குள்ள சமர்ப்பிப்படுற இல்லை. ஆனால் நெடுந்தீவு பிரதேச பொறுத்தவரையில் அந்த காணி நீண்ட காலமாக அரச காணியாக இருந்து கடற்படை பயன்படுத்துகிற காரணத்தினால நீங்கள் 1 ஏக்கரை மட்டும் கொடுக்கிறதாக இல்லை வரையறுத்து கொடுக்கிறதாக உங்களுடைய பிரதேசத்துல தீர்மானம் எடுக்கப்பட்டு மாவட்டத்துக்கு போட்ட நீங்கள் அதானே? காணி அரச காணி சார், நீண்ட காலமாக கடற்படையினர் பயன்படுத்துகிற காணி. அதில் குறிப்பிட்ட ஒரு போர்ஷன் அந்த குயின் டவரோட இருக்கிறது ஆர்கியோலஜிக்கு உரியது. அவைன்ற சம்மதம் எடுத்து ஆர்கியோலஜிக்கு உரியதை விட்டு கொடுத்து போட்டு 1 ஏக்கர் கடற்படையை கொடுக்கப்பட்டிருக்குது அரச காணி. அதுன்ற பிளானும் இருக்குது எங்கள்கிட்ட. அது சம்பந்தமாக தனியாட்ட எந்த காணியும் இல்லை, இஷ்யூஸ் இல்லை. தவிசாளர் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்கள் மக்களுடைய பிரதிநிதியாக கூப்பிடுறாங்க சரியான? உள்ளூராட்சி உறுப்பினர்களை கூப்பிட இல்லை, தவிசாளரை மட்டும்தான் கூப்பிடுறாங்க. அப்படி நீங்கள் அழைக்கப்பட்டீங்களா? உங்களுக்கு அழைக்கப்பட இல்லை. அங்க அது சம்பந்தமான பிரதேச காணி பயன்பாட்டு குழுவுக்கு பிரதேச சபையின் தவிசாளர் உபதவிசாளர் உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு நாங்கள் டிசிசியில் போட்டிருக்கிறோம். எங்கட பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் போட்டு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு மாவட்ட காணி பயன்பாட்டு மாவட்ட காணி பயன்பாட்டு குழு கூட்டத்தில் போட்டு தீர்மானம் எடுத்திருக்கேன். பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எப்ப போட்டுறீங்க? தயவு செய்து அந்த தீர்மானங்களை எங்களுக்கு காட்டுங்க. ஏனென்றால் மக்களுடைய சொல்லப்பட்ட தெளிவாக சரி நான் மன்னிப்பு கேட்க எனக்கு தெளிவாக சொல்லப்பட்டது மக்களுடைய பிரதிநிதிகள் யாரும் இல்லாமல் அந்த கூட்டம் கூடப்பட்டதாகவும் அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் தான் சொன்னது. மக்கள் பிரதிநிதிகள் இணங்கி இருக்கணும் என்றால் மக்கள் அதுக்கு பதில் சொல்லட்டும். ஆனால் எங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டது, நான் திரும்ப சொல்றேன், மக்கள் பிரதிநிதிகள் தவிசாளர் உட்பட எதிரும் அங்கு அழைக்கப்படாமல் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. தயவு செய்து மக்கள் பிரதிநிதிகள் அழைச்சதுக்குரிய ஆதாரங்களை சமர்ப்பிச்சு அடுத்த கூட்டத்தில் சமர்ப்பிக்கும் சரியான? ஆனால் நான் எங்களுடைய அமைப்பினுடைய நிலப்பாடு ராணுவத்துக்கோ இந்த முப்படைகளுக்கோ ஏற்கனவே வழங்கப்பட்ட காணிகளும் விடுவிக்கப்பட வேணுமே தவிர புதுசாக காணி ஒதுக்குறதை நாங்கள் எதிர்க்கிறோம். அரசாங்கமும் முழுக்க ராணுவம் குறைச்சு கொண்டு போகணும் என்று வடக்கு வருகின்ற ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டு புதுசாக இவ்வாறு ரகசிய கூட்டங்களை வச்சு கொண்டு காணியை ஒதுக்குறதுதான் எங்களுடைய குட்டி ரகசியம்.
எங்களுக்கு கூப்பிடாமல் வந்து செய்யறா, தவிசாளர்கள் சொல்லாமல் வந்து கூட்டம் வைக்கிறா, ரகசிய கூட்டம். அரசாங்கத்துல எல்லாத்துக்கும் உங்களை கூப்பிட எல்லாம் ரகசியம். கூப்பிடாமல் தான் செய்யறாரு. தவிசாளரை வந்து கூப்பிட இல்ல. தவிசாளர் நீங்க பொறுப்பா வாய்ந்த ஒருவர் வந்து சொல்றாரு, அவர் எங்கட கட்சியால் இல்ல, அவர் கட்சியால் இல்ல, கட்சியால் வந்து அவர் சொல்றாரு அவருக்கு கூப்பிட இல்லை என்று. உங்களுக்கு தெரியுமா? தவிசாளர் இருந்தார் அந்த கூட்டத்துல. நீங்க சொல்லுங்க இல்லையா? சில கூட்டங்களை திங்கட்கிழமைகளிலே வைக்கின்றார்கள், காணி கூட்டங்களை. அப்போது இல்ல சில ஆண்டுகளாக எங்க வைக்கிறோம்? நாங்கள் எப்படி இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றது? அப்ப திங்கட்கிழமை என்பது அரசு சுற்று நிறுவனங்களுக்கே மாறானது. திங்கள் வைக்கல அது இப்ப கடந்த கூட்டம் கோப்பாயில திங்கட்கிழமை இடம்பெற்றது. நான் அதில் எல்லாமே வந்து பிரஜாசக்தியை வைக்கிறாங்க, எல்லாம் வந்து சட்டம் எல்லாம் இங்க உடைக்கலாம உடைக்கிறதுக்காக செய்தான். தயாரா? இப்படிதான் இவே கடந்த கூட்டம் கோப்பாயில திங்கட்கிழமை வைக்கப்பட்டது. சரி. என்ன நடந்தது என்று நான் அறியவில்லை. சரி இன்னைக்கு அர்ஜுனா அதை cancel பண்ணது. இல்லாத குறைபாடு நீங்க எல்லாம் சேர்த்து அப்படி cancel பண்ணுங்க. அப்படி நீங்க வெளிப்படையா தான் செய்றீங்கடா. அந்த கடந்த கோப்பாயில இடம்பெற்ற கூட்டத்தை மீள இன்னொரு நாள் வையுங்க. அப்ப இது திட்டமிட்டு தான் செய்றீர்கள். கோபாட்டியே சொல்லுங்க, அது என்னது? கோப்பாய் அதை நான் கேன்சல் பண்ண சொல்லி எழுத்து மூலமா அனுப்பிங்க. ஆனா கேன்சல் பண்ண படையில அதை கோப்பாய் கேன்சல் பண்ணி திருப்பி வைங்க. அப்புறம் கத்தாதீங்க, குறுக்க சொல்லுங்க. நீங்க பார்த்தா நீட்டு காய்ச்சிட்டு போறீங்க. ஒரு விஷயத்த சோட்டம் சுருக்கா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. கோப்பாய் பிரதேசத்தை பொறுத்தவரையில் இல்லைங்க, சத்தம் போட்டா தானே வேலையில் நடக்கும். அவங்களுக்கு கோப்பாயிலே நடக்கும். ஏற்கனவே திட்டமிடப்பட்ட சத்தம் போடுறோன்னா இது காணி பயன்பாட்டு குழு கூட்டம் ஆரம்பத்திலே சொன்னோமே, மாவட்ட மட்ட கூட்டம் முன்னுக்கு திட்டமிட்டதால உடனடியாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அவர் குடியிருக்கின்ற காணிகளை அவர்களுக்கு மீள கையளிக்கிற நோக்கத்துக்காக ராணுவம் சம்பந்தமானதோ இந்த மாதிரியான விடயங்கள் அதில் கவனத்தில் எடுக்கப்படவில்லை. ஏற்கனவே மக்கள் குடியிருந்து அவர்களுக்கு அனுமதி பத்திரம் வழங்கப்படாத, அவர்களுக்கு கையளிக்கப்படாத காணிகளை அவர்களுக்கு அந்த வீட்டு திட்ட நடைமுறைகளை முன்னெடுப்பதற்காக வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த எங்களது காணி பயன்பாட்டு குழு காலாண்டு ஒருமுறை நடைபெறுவதால் இந்த தீர்மானத்தை எடுத்து நாங்கள் இந்த மக்களுக்கு இந்த காணிகளை கொடுத்து அவர்கள் வீட்டு திட்டம் கட்டாத பட்சத்தில் நாங்கள் இன்னும் 3 மாதம் பின்னால் போக வேண்டிய ஒரு நிலப்பாடு இருந்ததால தான் இந்த மக்களுக்கான காணி வழங்குற விடயம் மட்டும்தான் அந்த சரி ஓகே நீங்க சொல்ற சார் பிரச்சனை இல்லை. தலைமை தாங்கிற ஆட்கள் தான் நீங்கள் தான் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. நீங்க மண்டே தவிர்த்து விடுங்க. இல்ல இப்ப ஒருங்கிணைப்பு மண்டே செய்ய திங்கட்கிழமையில ஒருங்கிணைப்பு கூட நடைபெறதில்லை. இப்ப இல்ல மண்டே நடக்க இல்லை.